Hello friends, welcome to Classroom Studies. இன்னைக்கு ஃபேக்ட்ஸ் 365ல ஜூன் 3 இன்டர்நேஷ்னல் பைசைக்கிள் டேவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்டர்நேஷ்னல் பைசைக்கிள் டே யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியால் டிக்ளேர் பண்ணப்பட்டுச்சு. இன்டர்நேஷ்னல் பைசைக்கிள் டே எதனால் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, பைசைக்கிளோட தனித்தன்மை, அதோட நீண்ட ஆயுள், அது மட்டும் இல்லாமல் எல்லாராலையும் வாங்கக்கூடிய காஸ்ட்டில் இருக்கிறதுனால பைசைக்கிள் ஒரு முக்கியமான பொருளாக கருதப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் மற்ற டிரான்ஸ்போர்ட்டை விட இது சுற்றுச்சூழலுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாதனால பைசைக்கிளை நம்ம ஒரு டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். யுனைடெட் நேஷன் இந்த பைசைக்கிள் டேவை எப்போ அங்கீகரித்தாங்கன்னா, ஏப்ரல் 2018 எல்லா வருஷமும் 3வது ஜூன் அன்னைக்கு ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணாங்க. பைசைக்கிள் தான் ஹியூமன் ப்ராக்ரஸோட ஒரு சிம்பிளாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட்னால் அது பைசைக்கிள் தான். இப்போது இந்த பைசைக்கிள் டே எப்படி உருவாச்சுங்கிறத கதையை பார்க்கலாம். சிப்லிஸ்கி இவர் ஒரு ப்ரொஃபஸர், சோஷியாலஜியோட ப்ரொஃபஸர். இவர் மற்ற விஷயத்துக்கெல்லாம் டே இருக்கிறப்போ ஏன் பைசைக்கிளுக்கு ஒரு டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய கேம்பெயின் நடத்தினார். அதன் விளைவாக மார்ச் 2015 2018 வரைக்கும் போராடி இவர் மார்ச் 2018 இந்த பைசைக்கிள் டேவை டிக்ளேர் பண்ண உதவி செஞ்சார். இப்போது பைசைக்கிள் பற்றி சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் மற்றும் ஹெல்த் பெனிஃபிட்ஸை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஸ்காட்லாண்டை சேர்ந்த பிளாக் ஸ்மித் ஒருத்தவர், கிரிக் பேட்ரிக், அவர் தான் ஃபஸ்ட்டு பெடல் வச்ச சைக்கிளை கண்டுபிடிச்சார் 1839ஆம் ஆண்டு. நம்ம இப்போ காமனாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பைக்குக்கு ஆக்சுவலாக பேர் சேஃப்டி பைசைக்கிளுங்கிறது தான். இது ஃபஸ்ட்டாக ஹாரி லான்சன் அப்படிங்கிறவரால் 1876ஆம் ஆண்டே கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போது சைக்கிள்ஸை யூஸ் பண்ணுறதுக்கான சில பேசிக் பெனிஃபிட்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். சைக்கிள் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு எந்த விதமான ஒரு தீங்கும் ஏற்படுறதில்ல. அதே மாதிரி நம்மளோட ஃபியூல்ஸ் அமௌண்ட் அப்புறம் சஸ்டைனபிளாக இருக்கிறதுக்காக சைக்கிள்ஸ் ஒரு முக்கிய காரணம் வகிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபிசிக்கல் மற்றும் மென்டல் ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சைக்கிளிங் பண்ணுறது ஒரு நல்ல அட்வைஸாக கருதப்படுது. சைக்கிளிங் பண்ணுறதுனால நம்மளோட கேலரிஸ் ஈஸியாக பர்ன் பண்ணப்படுதுங்கிற ஒரு கருத்து பரவலாக இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஃபேக்ட்ஸ் 365ல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.